காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என் ரகசிய வருகைக்கு அடையாளம் கிடையாது என்பதை நீ அறிவாயா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதியிருக்கிறதே. விழித்திரு, ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். வாஞ்சையோடு என் வருகைக்காக காத்திரு. நீ வாழும் இப்பூமி நிரந்தரமல்ல. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் என் வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. என் வருகைக்கு நீ ஆயத்தம்தானா? ஆயத்தப்படு, பிறரையும் ஆயத்தப்படுத்து. உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். என் சித்தம் நிறைவேற உன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து விடு. விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆதார வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தல் 3:11.